அருமையான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை. அதெல்லாம் சேர்த்தேன், காலையில் பேசிக்கலாம், இப்போ பேச வேண்டாம். ஆகினாலே வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்ப தமிழ் பண்பாடு. பண்பாடு ஒரு கதை நடந்து வச்சுக்க. எப்படியா? எனக்கு தெரியாதுல. அதனால வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தமிழ் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால அகமகிழ்கிறேன். என்று முள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல, நீர்மையின் இனிமை நினைந்தது என்னலாகும் என்று நிகண்டு கூறுவது போல, அழியாத தமிழ் போல் நீயும் வாழ்க, என்றும் இளமை குன்றாது. கால் நொந்தேன் நொந்தேன் கடிகு வழி நடந்தேன், யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடமென்று கேட்டால் சோழ மன்னனை பார்த்து அவை மூதாட்டி. அப்படி அல்லாது அற்புதமான வரவேற்பு. அகமகிழ்ந்து உன்னை வாழ்த்துகிறேன். கந்தனும் தமிழும் வெவ்வேறல்ல. ஆக தமிழ் கடவுள் முருகனுடைய திருவருளாலே பாமாலையாக சாருகேசி உயர்ந்த ராகத்தில் தமிழான உருவந்தாடுன்றவங்க. தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழ் கலையாவும் திருமானி திருமேனி, தமிழான உருவந்தான் தண்டவாணி. செந்தமிழான உருவந்தான் தண்டவாணி. ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18. செந்தமிழான உருவந்தான் தண்டவாணி. கல்லினம் தனை போடும் அவன் நெஞ்சம், அவனை வாழ்க்கையில் நம்மை கண்டு பகையஞ்சும். நெல்லினம் ஆறுபடை வீடாகும், நெல்லினம் ஆறுபடை வீடாகும். முருகன் ஏறியே செந்தமிழ் ஏடாகும். செந்தமிழான உருவந்தான் தண்டவாணி. ஒரழுத்தே தமிழில் ஆயுதமாம் கையில் ஒளிர்கின்றதே முருகன் ஆயுதமா. ஒரழுத்தில் தமிழில் ஆயுதமா முருகன் ஒளிக்கின்றவே என்றும் ஆயுதமா. யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும், யாரெழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும். வீரம் கொண்டு வந்து வினை ஒய்யும், அடியே வீரம் கொண்டு வந்து வினை ஒய்யும். தமிழான உருவந்தான் தண்டவாணி, கலையாவும் திருமானி திருமேனி. அழகான தமிழாளு இந்த இடங்களில் நல்ல தமிழை யார் தருவார்? நல்ல தமிழை வாரி வாரி யார் தருவார்? வாரி வாரி திருமுருக கிருபானந்த வாரியார் தருவார் என்று நல்ல எண்ணத்தோடு 64வது நாயன்மாராக இணைத்துக் கொண்ட இந்த உலகத்தில் உமக்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்த உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கலாமா? கேளுங்க. ஞான நிலைதான்
பெருமை. கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. வேள்விமலை சாரல் குறிஞ்சி நிலம் அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது குகன், 3 எழுத்து கூட்டம். என்ன விஷயமாக இங்கே? காவலுக்கு. எதற்கு காவல்? திணைக்கு. அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் இருக்கிறார் வள்ளுவர் சொன்னார். சொர்க்கமும் நரகமும் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அவர். சொர்க்கமும் நரகமும் எங்க இருக்கு? வசதி படைத்தவர்கள் எல்லாம் சுற்றுலா போற போது ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா அப்படின்னு போனா சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. இப்படி அடுத்தவங்களை பத்தியே பேசுறீங்களே, இல்ல ஏன் உங்களுக்கு இந்த வேலை? என்ன உலக பொதுநல தொண்டுன்னு சொன்னாலும் சொன்னாங்க, இப்படி கவலைப்படுறீங்களே அடுத்தவங்களை நினைச்சீங்க. சமூகத்து மீது நீங்க சொன்னாப்ல யாரும் திறந்த போறாங்களா? அதுக்காக அதனால சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்ற பிரச்சனை இல்ல, பேசி பேசி உங்களுக்கு பிரஷர் ஏறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை, தலை வெடிச்சாலும் கவலைப்படலனா. நீ ஏன் வருத்தப்படுற? ஆயிரத்தை சொல்லிடுறீங்க, அக்கறைப்படுற. உலகத்திற்கு உறக்க சொல்லுவாங்க. ஆமா, நிஜமாவே உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பண்பு என்னது? ஏன்னா யாருமே சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்களை பகிரங்கமாக மேடையில, அதுவும் இந்த ஒளிபெருக்கில சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனதைரியம் வேணும். அது கலைஞர்களுக்கே உரித்தவன்னு விஷயம் உண்டு. இப்ப ஏற்பட்ட ஒரு வரம் நம்மளுக்கு தான் உண்டு. அப்படி இருந்தாலும் சில பேர் பேச தயங்கக்கூடிய விஷயங்களை தாங்கள் வெளிப்படையாக பேசுறீங்க. ஆனா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு அப்படியே பின்வாங்குறீங்கன்னு தான் கேட்குறேன். பின்வாங்கிறது இல்லை, அதுலயும் ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? பின்வாங்குதல் இல்ல, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதிகாரம் மிக வலிமையானது. வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம் என்னைய தண்டிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொல்றீங்க? அதைத்தான் சொல்லாம சொல்றேன். புரியுதா உனக்கு? நான் தயங்கி எல்லாம் சொல்லல, அதுக்குள்ளேயும் ஒரு கருத்தை வச்சுதான் சொல்லிக்கிட்டே வரேன். சில விஷயம் அந்த காலத்துல விஸ்வநாததாசன் ஒருத்தர் இருந்தார், நாடகத்துல. என்ன சொல்ல வேண்டாம்? இல்ல சொல்லுங்க சொல்லணும், நீங்க சொல்லணும், நான் அதை கேட்கணும். இது என்னுடைய பாக்கியம் இல்லையா? ரொம்ப நடிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல சுவாமி, நிஜமாவே நீங்க வந்தா நான் உண்மையாவே சந்தோஷப்படுவேன். நான் அரிதாரத்தை போட்டுட்டு சொல்றேன், சத்தியமா நீங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னா நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா பொதுவான கருத்துக்களும் பலமான கருத்துக்களும் வலிமை பொருந்த கருத்துக்களும் தாங்கள் பேசக்கூடியவர். தாஸ் ஐயா சுதந்திர போராட்டத்துக்கு மேடையில் ரொம்ப பாடுபட்ட வரா. சரி, வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குதுன்னு பாடினாராம். அரசாங்க அதிகாரி எல்லாம் சேர்ந்து வெள்ளக்காரன் தமிழர்களை கூட சேர்த்து அவரை கைது பண்றதுக்கு உத்தரவோட வந்துட்டேன். இங்க வத்தியலா? என்ன இங்க வத்தியலன்னா சொல்லுங்க. இல்ல, நீ ரொம்ப நக்கல் பண்ற மாதிரில இருக்கு. இல்ல சுவாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவரம்லாம் தெரியும், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை புள்ள. ஒண்ணுமே தெரியாது சுவாமி. உனக்கு ஒண்ணுமே? நான் காட்டுல தெரியக்கூடிய சிறு பிள்ளை. ஆமா தெரியும். அப்படி வந்து அவரை கைது பண்ண முடியல. யார கைது பண்ண வந்தீங்கன்னு கேட்டாராம். விஸ்வநாத தாசன்னாரா. நான் முருகனா நிக்கிறேன், என்ன தொடக்கூடாதுட்டாரு. அந்த அரிதாரத்தை அழிச்சதுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணி எத்தனை முறை? யாராலையும் முடியாத அத்தனை முறை அவர் 27 முறைக்கு மேல அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அப்படி அதை விட இன்னொருத்தர் தூக்கு தண்டனை அறிவிச்சாச்சு. தூக்கு தண்டனைக்கு போற போது கடைசி ஆசையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த இருக்க திருச்சியில ஒரு ஹார்மோனிய பெட்டிக்காரர், ஒரு இஸ்லாமியர். ஹார்மோனிய பெட்டிக்காரரா? ஆமா. ரொம்ப நெருக்கமான கதையா இருக்கும் போல, சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் அங்க கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. சரி. அவர் சொல்றாரு, முருகன் மேல ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன், அதை பாடிட்டு தூக்கு மேடைக்கு போறேங்கிறாரு. ஓஹோ. சரின்னு பாட சொன்னாங்க. பாட்ட பாட 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 தூக்கு தண்டனைக்கு போற நேரம் கடந்துருச்சு. மெய் மறந்து உட்கார்ந்துருந்தா வெள்ளக்காரனுடைய அந்த மனசு முருகன் பாட்டு மேல போயிருச்சு. அந்த நீதிபதியே அந்த வழக்கு தூக்கு மேடைக்கு போனவர் திரும்பி வந்தாரு. யார் அவரு? அவர் ஒரு இஸ்லாமியர். நம்ம திருச்சியில இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச கதையெல்லாம் இந்த நாடகத்து சம்பந்தமா இருக்கு. உண்டு. ஆமா உண்டு. அது மாதிரி நம்ம நாடக தந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? அவருக்கு இருக்கு. நிறைய சங்கரதாச சுவாமிகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாடகத்தினுடைய எண்ணத்தோடு 64வது நாயன்மாராக இணைத்துக் கொண்ட இந்த உலகத்தில் உமக்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்த உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கலாமா? கேளுங்க.
உலகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. வேள்வி மலை சாரல் குறிஞ்சி நிலம் அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது குகன், 3 எழுத்து கூட்டம். என்ன விஷயமாக இங்கே? காவலுக்கு. எதற்கு காவல்? திணைக்கு. அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் வள்ளுவர் சொன்னார். சொர்க்கமும் நரகமும் இங்க இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் அவர். சொர்க்கமும் நரகமும் எங்க இருக்கு? வசதி படைத்தவர்கள் எல்லாம் சுற்றுலா போற போது ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா அப்படின்னு போனா சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. இப்படி அடுத்தவங்களை பத்தியே பேசுறீங்களே, ஏன் உங்களுக்கு இந்த வேலை? என்ன உலக பொதுநல தொண்டுன்னு சொன்னாலும் சொன்னாங்க, இப்படி கவலைப்படுறீங்களே அடுத்தவங்களை நினைச்சீங்க. சமூகத்து மீது நீங்க சொன்னாப்ல யார் திறந்த போறாங்களா? அதுக்காக அதனால சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்றாங்க, பிரச்சனை இல்லை. பேசி பேசி உங்களுக்கு பிரஷர் ஏறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை, தலை வெடிச்சாலும் கவலைப்படலனா நீ ஏன் வருத்தப்படுற? ஆயிரத்தை சொல்லிடுறீங்க, அக்கறைப்படுற. உலகத்திற்கு உறக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நிஜமாவே உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பண்பு என்னது? ஏன்னா யாருமே சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்களை பகிரங்கமாக மேடையில, அதுவும் இந்த ஒளிபெருக்கில சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனதைரியம் வேணும். அது கலைஞர்களுக்கே உரித்த விஷயம் உண்டு. இப்ப ஏற்பட்ட ஒரு வர நம்மளுக்கு தான் உண்டு. ஆமா, அப்படி இருந்தாலும் சில பேர் பேச தயங்கக்கூடிய விஷயங்களை தாங்கள் வெளிப்படையாக பேசுறீங்க. ஆனா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு அப்படியே பின்வாங்குறீங்கன்னு தான் கேட்குறேன். பின்வாங்குறது இல்லை, அதுலயும் ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து? பின்வாங்குது இல்ல, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதிகாரம் மிக வலிமையானது. வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம் என்னைய தண்டிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொல்றீங்க? அதைத்தான் சொல்லாம சொல்றேன். புரியுதா உனக்கு? நான் தயங்கி எல்லாம் சொல்லல, அதுக்குள்ளேயும் ஒரு கருத்தை வச்சுதான் சொல்லிக்கிட்டே வரேன். சில விஷயம் அந்த காலத்துல விஸ்வநாததாசன் ஒருத்தர் இருந்தார், நாடகத்துல. சொல்ல வேண்டாம். இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லணும், நீங்க சொல்லணும், நான் அதை கேட்கணும். இது என்னுடைய பாக்கியம் இல்லையா? ரொம்ப நடிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல சுவாமி, நிஜமாவே நீங்க வந்தா நான் உண்மையாவே சந்தோஷப்படுவேன். நான் அரிதாரத்தை போட்டுட்டு சொல்றேன், சத்தியமா நீங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னா நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா பொதுவான கருத்துக்களும் பலமான கருத்துக்களும் வலிமை பொருந்த கருத்துக்களும் தாங்கள் பேசக்கூடியவர். தாஸ் ஐயா சுதந்திர போராட்டத்துக்கு மேடையில் ரொம்ப பாடுபட்டவராம். சரி, வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குதுன்னு பாடினாராம். அரசாங்க அதிகாரி எல்லாம் சேர்ந்து வெள்ளக்காரன் தமிழர்களை கூட சேர்த்து அவரை கைது பண்றதுக்கு உத்தரவோட வந்துட்டேன். இங்க வாத்தியலா என்ன? இங்க வாத்தியலா சொல்லுங்க. இல்லை, நீ ரொம்ப நக்கல் பண்ற மாதிரில இருக்கு. இல்ல சுவாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவரம்லாம் தெரியும், உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை புள்ள. ஒண்ணுமே தெரியாது சுவாமி. உனக்கு ஒண்ணுமே? நான் காட்டுல தெரியக்கூடிய சிறு பிள்ளை. ஆமா ஆமா ஆமா, தெரியும் தெரியும். அப்படி வந்து அவரை கைது பண்ண முடியல. யாரை கைது பண்ண வந்தீங்கன்னு கேட்டாராம். விஸ்வநாத தாசன்னாரா. நான் முருகனா நிக்கிறேன், என்ன தொடக்கூடாதுட்டாரு. அந்த அரிதாரத்தை அழிச்சதுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணி எத்தனை முறை? யாராலையும் முடியாத அத்தனை முறை அவர் 27 முறைக்கு மேல அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அப்படி அதை விட இன்னொருத்தர் தூக்கு தண்டனை அறிவிச்சாச்சு. தூக்கு தண்டனைக்கு போற போது கடைசி ஆசையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த இருக்க திருச்சியில ஒரு ஹார்மோனிய பெட்டிக்காரர், ஒரு இஸ்லாமியர். ஹார்மோனிய பெட்டிக்காரரா? ஆமா, ரொம்ப நெருக்கமான கதையா இருக்கும் போல, சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் அங்க கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. சரி, அவர் சொல்றாரு, முருகன் மேல ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன், அதை பாடிட்டு தூக்கு மேடைக்கு போறேங்கிறாரு. ஓஹோ, சரின்னு பாட சொன்னாங்க. பாட்ட பாட 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 தூக்கு தண்டனைக்கு போற நேரம் கடந்துருச்சு. மெய் மறந்து உட்கார்ந்துருந்தானா வெள்ளக்காரனுடைய அந்த மனசு முருகன் பாட்டு மேல போயிருச்சு. அந்த நீதிபதியே அந்த வழக்கு தூக்கு மேடைக்கு போனவர் திரும்பி வந்தாரு. யார் அவரு? அவர் ஒரு இஸ்லாமியர். நம்ம திருச்சியில இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச கதையெல்லாம் இந்த நாடகத்து சம்பந்தமா இருக்கு. உண்டு. ஆமா உண்டு. அது மாதிரி நம்ம நாடக தந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? அவருக்கு இருக்கு. சங்கரதாச சுவாமிகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவருக்கே இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் வேடம் போடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை விட்டாரு. அவரு சொல்லுவாங்க, விட்டாருன்னா மத்தவங்களால எதிரியா இல்ல அவருக்கு. அவர் சனீஸ்வர வேஷம் போட்டு நடிக்கிற போது ஒரு கர்ப்பமான பெண்ணாகப்பட்டவள் பார்த்துட்டாங்க, பயந்துட்டாங்க. போய் வசதி இல்லாத காலம் கிணற்றடியில் உட்கார்ந்து அந்த அரிதாரத்தை கலைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் கரிய உருவமாக இருந்ததை பார்த்து ஒரு கர்ப்பஸ்திரீ மனம் பதச்சு கீழே விழுக கர்ப்பம் கலைஞ்சு போச்சான். இந்த வேஷம் ஒரு உயிரை போக்கிருச்சு, ஒரு பெண்ணுக்கு பதட்டத்தை உண்டு வரிச்சு. இனிமே வேஷம் போட மாட்டேன்னு முடிவு பண்ணா. பார்த்தீங்களா? அப்படி கொள்கையோட இருந்திருக்கிறாங்க. 2 கையாலும் எழுதுற வழக்கம் இருந்தது, ஒரு கையில ஒரு நாடகத்தை எழுது. தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள் அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய தொழிலுக்கு பெருமை சேர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு சில பேர் இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்றாங்க. சாட நமக்குன்னு பொம்பளைகளுக்கே உள்ள புத்தி. நீங்க வந்த உடனே விதி வழக்கா அழகான தமிழ் வாழ்த்து. எப்பேற்பட்ட தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அழகான தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய வாழ்த்து அழகாக சொன்னீங்க சுவாமி. இல்லாத வளமையும் சரிவோ எந்த மொழியிலும் இல்ல. அடின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அடினா ஒருத்தர் அடிக்கிறது, அடினா எடுத்து வைக்கிறது சொல்லுவோம். அடினா அளக்கிறது, அடினா எத்தனை அடி? துணி துவைக்கிற போது நல்லா அடிச்சு துவை. ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் உள்ள படியாது. 2 அடி அடி
அடிங்கிற ஒரு வார்த்தைக்கு லட்சக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கு. அதனாலதான் தமிழை பேசும் பொழுது பார்த்து பேசணுமா, தமிழையும் தாயையும் பழித்து பேசக்கூடாது அப்படிமாங்க. தமிழை பேசும்பொழுது ரொம்ப கவனம். ஒரு வார்த்தை மாறுச்சு அப்படின்னா பொருளே மாறி போயிடும். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாது. பத்தியெல்லாம் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் தான் சொல்றீங்க, நானும் தான் சொல்றேன். தமிழுடைய பெருமையை அழகாக சொல்றேன்னு கேட்கிறேன். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய பெருமையை அழகாக உங்களுடைய வாயின் மூலமாக கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காதுல தேன் வந்து பாயுது. உங்களை சந்திச்சது என்னுடைய பாக்கியம். அது மட்டும் இல்லாது தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள் எத்தனையோ புலவர்கள் வாழ்ந்த நாடு. ஆக அப்பேற்பட்ட முறையில் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு இருக்கிறாங்க. ஏழுதங்க நாடுகள் லெமூரியா கண்டம் என்று சொல்லக்கூடியது ஏழுதங்க நாடுகளாக புரிந்தது. அதற்கப்புறமாக முப்பெரும் நாடுகளாக சேர சோழ பாண்டிய நாடாக இருந்து அதிலிருந்து சோழ நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து பிரிந்து நடுநாடு என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து பிரிந்தது தான் தொண்டை நாடு அப்படிமாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை இருந்தாலும் சேர நாடு வேழம் உடைத்து, சோழ நாடு சோர் உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து என்றாலும் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லக்கூடிய கல்வியில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருந்த நாடு. அது மட்டும் இல்லாது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கல்வி செல்வம்னு ஒன்று இருந்துட்டா போதும், நம்ம கிட்ட இருந்து எந்த செல்வத்தை வேணாலும் களவாடிடலாம், எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கல்வி என்று சொல்லக்கூடியதை மட்டும் அடுத்தவர்களால் எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்பேற்பட்ட கல்வியை தரக்கூடியது அழகான அந்த தமிழாகப்பட்டது. அப்பேற்பட்ட தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான். அதில் எதற்கு இத்தனை கடவுள்கள் இருக்கும் பொழுது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எதற்காக சொல்றாங்க அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எழுத்து பிழை, அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் அப்படிமாங்க. அந்த வகையில் ஒரு சொல்லு மாறுச்சு அப்படின்னா அன்னைக்கு மதுரையை அழிஞ்சது. சொல்லுக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு. அதனால தமிழில் பிழை ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக கந்த புராணத்தை தானே ஆசிரியராக இருந்து திருத்தக்கூடிய பணியை கட்சி பசுவாச்சாரியாருக்கு செய்து கொடுத்தது நம்ம முருகப்பெருமான். அதனால தான் என்றாலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய பெருமையும் உண்டு அவருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பாடிய பாடல்ல அவருக்கு வல்லினம், வெள்ளின, இடையினம் அப்படிங்கிற 3 இனத்திலையும் முருகு என்று ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து முருகுன்னு பேர் வச்சாங்க. மகர மெய்யேறி மூ, ரகர மெய்யேறி ரு, ககர மெய்யேறி கு, ஆக முருகு. அதனாலதான் முத்தைத்தருன்னு அவருமே மூணாவல பாடினார். எல்லாரும் ஊனாவல தொடங்கினாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்ற உலகன்னு முடிச்சார். உலகம் யாவையும் தாமுல வாக்கலாம் என்று கம்பர் முடிக்கிறார். உலகம் உவப்ப வளர்சேர் பிரிதொரு ஞாயிறு கடற்கண்டாங்கன்னு நக்கீரர் பாடுறார். மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடரே என்று அவர் அங்கே தொடங்கினார். ஆனா எல்லாரும் ஊனாவல தொடங்கும் போது அருணகிரியார் மட்டும் மூணாவல தொடங்கினார். ஊனாவும் மெய்யெழுத்தும் சேர்ந்துதான் மூ வருது, ரூ வருது, கூ வருது என்பது முத்தைத்தரு பத்தி திருநகை என்று அவங்க அம்மாவுடைய பெயரை வைத்தார். இந்த தமிழுக்கே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு. அன்னதானத்தை பத்தி அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதுல அருணகிரிநாதராகப்பட்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு அரிசி கொடுக்க முடியலைன்னா கூட ஒரு நொய்யரிசி என்று சொல்லக்கூடியது அதை ஒரு அரிசியை பகிர்ந்தாது கொடுக்கணும் அப்படிம்பாரு. அப்ப எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, கொடுக்கக்கூடிய எண்ணம்னு ஒன்று இருக்கணும், அதுதான் முக்கியம் இல்லையா? அப்பேற்பட்ட முறையில் ஏன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, இலையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது பெரியவர்களுக்கே உள்ள ஒரு பண்பு என்ன அப்படின்னா, இது கணவன் மனைவிக்கு மட்டும் உள்ள பண்பு கிடையாது, பெரியவர்களுக்கே உள்ள பண்பு என்னன்னா, இலையில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அதில் கொஞ்சமாவது உணவாகப்பட்டதை வச்சுட்டு தான் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம இலையை வந்து சாப்பிட்ட உடனே என்ன போவோம், எடுத்து கீழே போடுவோம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் வந்து இலையை வந்து இலையில் இருக்கக்கூடிய அந்த உணவாகப்பட்டதை சாப்பிட்டுட்டு போயிடும். அது தேடி வர்றதே இந்த உணவில் இந்த இலையில ஏதாவது மிச்சம் இருக்கான்னு தேடித்தான் வரும். அப்படி வரும்பொழுது நம்ம வலிச்சு சாப்பிட்டு போட்டோம்னா அந்த நாய் நினைக்குமா, நமக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நாய் தின்னு போயிருச்சு. இந்த பேச்சு நம்மளுக்கு தேவையா? ஆக பெரியவர்கள் வகுத்து வச்ச அனைத்து விஷயங்களும் ஏதாவது ஒரு கோட்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கு. அப்படியே நினைக்கிறது உண்டு. நாய் நினைக்கும் நம்ம பார்க்குற வேலையெல்லாம் ஏற்கனவே பார்த்தே அனுப்பிட்டாங்க நமக்கு முன்னாடி. அப்படி நினைக்கிறது உண்டு தானே. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நாய் நம்ம ஊர்ல கூட ஒரு நாய்க்குட்டியை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரொட்டி துண்டு போட்டுட்டு போனோம்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் வந்தாலும் அது ஞாபகம் வச்சிருக்கோம். அவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி, நன்றி மறவாத குணம் அந்த நாய்க்கு இருக்கு. ஆனா மனுஷன் அப்படி இல்ல. சாப்பிட்ட வீட்டுல கையை கழுவுனோன்னு காய் காய்றதுக்குள்ள யார் வீட்டுல சாப்பிட்டோன்னு மறந்துடுறேன். கை காய்றதுக்குள்ள ஆமா இருக்கா இல்லையா? கற்றது கை மணளவு கல்லாது உள்ள உற்ற கலை மனதை ஓதுவாள் மெத்தவரும் பந்தயம் போல வேண்டாம் புலவர் எறும்பு தன் கையால் என்றா. கை மண்ணளவு படிச்சோம்னு சொல்லியிருக்க அந்த கவி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், கையில அள்ளி இப்படி பிடிச்சிட்டு கையை விரிச்சிட்டோம்னா எல்லாம் கொட்டிடும். மிச்சம் கையில ஏதாவது ஒட்டி இருக்குமா? அந்த அளவு கூட படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? கடுகை துழைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னார் யாரு? இடைக்காடு சித்தர். இந்த திருக்குறளுக்கு பெருமை சேர்க்க. குறளுக்கு என்ன பெருமை? கடுகு எவ்வளவு சிறுசு, அதை ஒரு தொலை போட்டு அதுக்குள்ள 7 கடல் தண்ணியும் உள்ள புகுத்துனா எவ்வளவு பெருமை வருமோ அது மாதிரி திருக்குறளுக்கு பெருமைனார். கடுகுக்குள்ள உடனே இந்த கழுவி சும்மா இருப்பாளா? அவ பார்த்தா கடுகு என்னையா கடுகு, அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்னா அணு எவ்வளவு பெருசு கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாதது அணு. அதனாலதான் இன்னைக்கு அணு ஆயுத கிடங்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அணு உலைன்னு வச்சிருக்காங்க.
அப்படி அணுவை துளைத்து அதுக்குள்ள 7 கடலை புகுத்தினா எவ்வளவு பெருமையோ அவ்வளவு பெருமை திருக்குறளுக்கு இந்த கிழவி பாடுறாள். இவ்வளவு பெருமை தமிழுக்கு தானே இருக்கு. அணு அணு என்று சொல்லக்கூடியது கண்ணுக்கு புலப்படாத ஒன்றைத்தான் அணு அப்படிம்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட அணு இருக்கக்கூடிய அந்த இடத்தை கூட துளைக்கும் அளவுக்கு சக்தி படைத்தவன் யாரு அப்படின்னா அவன் தான் அர்ஜுனனாகப்பட்டவன் மகாபாரதத்துல. ஏன்னா நீங்க அணுன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா துரோணாச்சாரியார் மாணவராக குருவாக இருந்து கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா துரோணாச்சாரியாரே கற்றுக் கொடுக்காமல் அர்ஜுனனே தானாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் துரோணாச்சாரியரிடம் இருந்து எப்படி ஏகலைவன் மானசீக மாணவனாக இருந்து கற்றுக்கிட்டானோ அந்த மாதிரி அர்ஜுனன் கற்றுக்கொண்ட ஒரு விஷயமாகப்பட்டது அணுவை துளைக்கக்கூடிய ஒரு அஸ்திர பிரயோகமாகப்பட்டது. அதுக்கு கூட பீஜ மந்திரம் அப்படிமாங்க. இந்த பீஜ மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து அஸ்திரத்தை பிரயோகிச்சு அப்படின்னா அணு போன்று இருக்கக்கூடிய இடத்தை கூட துளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த இடத்துல அர்ஜுனன் உணர்ந்தான். இதுவும் இருக்கு. இப்ப அருமையா பேசுறீங்க, இந்த அன்னதானத்தை பத்தி பேசுறீங்கல்ல, இதுல எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, எனக்கு சந்தேகம் இருக்கு. சரி, என்ன சந்தேகம்? இப்ப இந்த எறும்புக்கெல்லாம் அரிசி போடணும்னு சொன்னேன், போடணும்னு சொல்றீங்க. மொய் குருணைன்னு சொல்றேன், அந்த பச்சரிசி குருணையே போட சொன்னேன். சரி, அது வந்து போட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நல்லது. ஆனா இப்ப வந்து கோடு போடுறோம், இதனால எதுவும் பாவ கணக்குல போய் சேருமா? ஆமா, இருக்கும்ல. எப்படி இல்லாம அப்ப நம்ம தெரிஞ்சு பாவம் பண்றோமா தெரியாம எதுவும் பாவம் பண்றது இல்லையா? தெரியாம பண்றதுக்கு பேரு பாவம் தானே. நடந்து போய்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கும் பொழுது எத்தனையோ ஜீவராசிகள் போகும், நம்ம கால்பட்டு அந்த மாதிரி சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதுவும் பாவ கணக்கு தானே. அப்ப தெரிஞ்சு செய்யறது பாவம், தெரியாம செய்யறது பாவம் தானே. அப்படி இதுல எப்படி நம்ம புண்ணியத்தை தேட முடியும் நினைக்கிறீங்க? திமிரு இல்ல, செஞ்சா தவறு. திமிரு இல்ல, நம்ம நடந்து போனா கால்பட்டு ஜீவராசி இறக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே போறோமே. துவாரைக்கு வரும்போது சாலையில வந்துகிட்டு இருக்காரு. சரி, இரு மருங்கிலும் மரங்கள்லாம் இருக்கு, நிழல் இருக்கு, வெயில் நேரம், நிழல்ல நடக்கலாம்னு சொன்னாராம் ஒருத்தர். யாரு? அவரோட பார்த்த ஒருத்தர் சொல்றாரு, இவ்வளவு வெயில் இப்படி வெயில்ல நடந்து போறியோ, பக்கத்துல தான் மரம் இருக்கு, அந்த நிழல்ல நடந்து போனான்னு. அவர் சொன்னாரா, ரொம்ப சின்ன சின்ன புழுக்கள் ஈக்கள் இந்த நிழலுக்கு ஒதுங்கி இருக்கும், நான் கனமானவன் நடந்தா அது நசுங்கி செத்து போயிடும், அதுக்காகத்தான் நான் நடக்கிறேன் வெயில்ல. அந்த மனசு வந்துட்டா தான் கருணை எல்லாருக்கும் வந்துருமே. ஈகை, தயை, இரக்கம், சாந்தம், குணம், பண்பாடு இத்தனையும் எல்லாருக்கிட்ட இருந்துச்சு, பெண்களுக்கே இருந்துச்சு, உனக்கே இல்லையே. ஏன் சுவாமி இப்படி சொல்றீங்க? வந்ததுல இருந்து நான் ஏதாவது திமிரா தலைக்கணமா பேசிருக்கிறேன்? நான் இப்படி பேசுற ஆளே கிடையாது. இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிறேன். ஏன் உங்களை மாதிரி ஆள்களை சந்திக்கும் பொழுது இப்படித்தான் பேசணும். மரியாதையோடு பேசுறவர்களை பார்க்கும் பொழுது நம்மளும் மரியாதையை பேசணும். முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி மாதிரி தானே. ஏன்னா நீங்க தரமாக பேசும் பொழுது நானும் தரமாகத்தான் பேசணும். அதை விட்டு நான் தேவையில்லாம கத்திக்கிட்டு இருந்தேன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. அது இந்த இடத்துக்கு அது தேவை. வரவேற்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. சந்திப்புல நிறைய சந்திப்புகள் இருக்கு. அழகா அன்பண்ணார் கவிராஜ் அண்ணன் இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே காலையில இருந்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா, பார்த்தா இப்பேற்பட்ட முகத்தை இல்ல பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷமாக வரக்கூடிய சந்திப்புன்னு ஒண்ணு இருக்கு. கருமம் என் கிரகம் அன்னைக்கு இந்த மூஞ்சில முழிக்கணும்னு அப்படி நினைக்கிற சந்திப்பு இருக்கு. ஆனா அந்த வகையில் நீங்க முதல் சந்திப்பு என்றைக்குமே. அப்படி நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 40 வருடங்களாக தொடர்ந்து நீங்க இந்த ஒரு விஷயத்துல தொழில இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா 40 வருஷமா இருக்கேன். என்னைய விட வயசுல மூத்த ஆள் தானே? இல்ல இல்ல இல்ல, நான் எனக்கு முன்னாடி 20 வருடத்துக்கு முன்னாடியே நான் சின்ன பிள்ளையில இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில ஏன்னா எப்ப வர்றோன்றது முக்கியம் கிடையாது, தொழிலுக்கு எப்ப வர்றோன்ற விஷயம் முக்கியமே கிடையாது. இப்ப வந்தாலும் சரி, நேத்து வந்தாலும் சரி, ஆனா வந்த இடத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றத முக்கியம். அந்த வகையில இன்றளவுக்கும் கலைவேந்தர் கவிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அது பொதுநல கருத்துக்களை மக்களுக்கு தைரியமாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தான் உண்டு. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியேன் பராபரமே, எல்லா திருமுருகன் எம்பெருமானுடைய திருவருளால நடக்குது. என்கிட்ட எதுவும் இல்ல. நீங்க வந்த உடனே வரவேற்று இல்ல, வரவேற்றதுல ஏதாவது குறை இருந்துச்சா? இல்ல இல்ல இல்ல, வரவேற்கிற விதத்தை பொறுத்து தான் பேச்சுக்கள். ஏன்னா உங்க அண்ணன் சொல்லிட்டு தமிழ் அண்ணனை பத்தி பேசாதீங்க, அவட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ வணங்குனத பெருமையா சொன்ன. ஏற்கனவே ஒரு இடத்துக்கு வந்தாரு அவரு. அப்ப ஒரு அம்மா வந்தாங்க, நாரதர் வந்திருக்காருன்னு கண்டுக்காம பாட்டு பாடினாங்க. அப்ப இப்ப சொன்னேன், இந்த பொண்ணு வந்த உடனே நாரதர்னா எப்படி வணக்கம் தெரிவிக்குது பாத்தியலான்னு சொன்னேன். அவர் சிரிச்சாரு. அவருக்கு தெரியுது, ஏன்னா அவர் அன்னைக்கு வந்தார். அதெல்லாம் உணர்வேன். அந்த அளவுக்கு உணராத அளவுக்கு இருக்கேன். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்ப வரவேற்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரியே இருக்கு. இல்ல சுவாமி, வரவேற்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. தமிழை பேசி பார்க்கணும், தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும், தரத்தை பேச விட்டு பார்க்கணும். உங்களை பேச விட்டு பார்த்தேன், அழகாக உங்களுடைய தரம் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. சரி, இப்படித்தான் வரவேற்தா. எங்க அப்படின்னா துவாரகாயிலிருந்து அஸ்தினாபுரமாகப்பட்டது வரைக்கும் வர்றாரு. யாரு? கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு. வரும்பொழுது துரியோதனன் என்ன செய்யறான்? எல்லாருக்குமே ஒரு கட்டளை போடுறோம், யாருமே இந்த கிருஷ்ணனை வரவேற்க கூடாது, இவனை அவமதிக்கணும் அப்படின்னு யாருமே வரவேற்க கூடாதுன்னு துரியோதனன் சொன்ன உடனே யாருமே வரவேற்கிறதுக்கு முன் வரல. கிருஷ்ணன் என்ன பண்றாரு? வர்றாரு. வரும்பொழுது அங்கு எதிர்த்து நின்று துரியோதனை எதிர்த்து நின்று வரவேற்றது ஒரே ஒரு ஆள் தான். யாரு? அவர் தான் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்த விதுரன் என்று சொல்லக்கூடியவர். இவர் என்ன
செய்யறாரு, கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கவும் அதுதான் வரவேற்கும் விதம். முகத்தை பார்த்தோன்னே எப்பேற்பட்ட பரம எதிரியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜென்ம விரோதியா இருந்தாலும் சரி, இந்த மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்த மூஞ்சியா இருந்தாலும் சரி, வந்த உடனே அந்த பால் வெடிகிற முகம், அந்த தெய்வாம்ச படைத்த முகத்தை என் பக்கமே சொன்னா இங்கதான் சிக்கலே இருக்கு. அந்த தெய்வாம்ச படைத்த முகத்தை பார்த்த உடனே விதுரனுக்கு வரவேற்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. அப்ப என்ன செய்யறான், கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா நீ என்னுடைய இல்லத்துக்கு வரணும், நான் ஏழை தான், ஏழை, என்னுடைய குடிசைக்கு நீ வரணும், உன்னுடைய பாதம் என்னுடைய வீட்டில் படணும் அப்படின்னு சொல்லி வரவேற்று கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அங்கு விதுரன் தான் இப்படி வரவேற்கிறான்னா, மனைவி அதை காட்டிலும் வரவேற்கிறாங்க. வைதேகி என்று சொல்லக்கூடிய பெண், யாரு, விதுரனுடைய மனைவி வைதேகி என்று சொல்லக்கூடிய பெண் கிருஷ்ணனை பார்த்த உடனே மெய் மறந்துட்டாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு தெய்வாம்ச படைத்த முகத்தை பார்த்த உடனே மெய் மறந்து கனிகளை எடுத்து கொடுக்கும் பொழுது இந்த வாழைப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்களா அந்த அம்மா. பக்தியின் காரணமாக, அந்த பதற்றத்தின் காரணமாக அதாவது பழத்தை எடுத்துட்டு தோலை மட்டும் கொடுத்தாங்களாம். இவர் தோலை கொடுக்குறாங்கன்னு தெரிந்து கொண்டே வாங்கி அதையும் சாப்பிட்டுருக்கிறார். சிறிது நேரம் கழித்து தான் சுதாரிச்சுக்கிட்டு இந்த அம்மா பார்க்குறாங்க, கையில் வெறும் தோல் மட்டும் இருக்கு, அதை சாப்பிட்டு இருக்கிறார். என்ன கிருஷ்ணா, நான் தான் கொடுக்குறேன்னா நீ கொஞ்சம் சொல்ல வேணாமா, நான் ஏதோ பக்தியில் பதட்டத்தில் இப்படி வரவேற்றுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது தெரியல, நடிக்கிறது மாதிரியே தெரியுது. அப்பதான் அந்த பெண் சொன்னாலாம், பக்தியின், அதாவது கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், பக்தியின் காரணமாக, பக்தியின் பொருட்டு நீ எதை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது என்னிடம் இருக்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அப்ப வரவேற்கக்கூடிய விதத்தை பொறுத்து வந்திருப்பவர்களுடைய பேசக்கூடிய தரமாகப்பட்டது இருக்கும். பக்தி மட்டும் இருக்க கூடாது, கூட அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும். அந்த அன்போட சேர்ந்த பக்தி தான் நீங்க கதையில இருந்தது. உண்டு. தின்னப்பன் என்ற கண்ணப்பனாக மாறுறதுக்கு காரணம் அன்போடு சேர்ந்த பக்தி இருந்தது. ஆமா. இறைவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பன்றியை சுட்டேன், பன்றி நல்லா வெந்திருச்சான்னு பார்த்தேன், ருசியா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து படைச்சேன், எச்சில படைச்சார், தலையில மலர் சூடி படைச்சான். 6 நாள்ல முக்தி கிடைச்சது. அது அர்ச்சனனுடைய மர அவதாரம். கண்ணுல இருந்து குருதி விழுந்து ரத்தம் வந்தது. ஊனுக்கு ஊன் என்று ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கண்ணை எடுத்து வச்சான், மறுகண்ணை ரத்தம், மறுகண்ணை எடுக்க பாய்ந்தான். அந்த நேரத்தில் இறைவன் நில்லு கண்ணப்ப என்ற வார்த்தையை சொல்லி தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டான். கதை. இப்ப இங்க என்ன தோணுது, இறைவனுக்கு மாமிசத்தை படைக்கலாமான்னு ஒரு கேள்வி வருது. ஆனா அங்க என்ன சொல்ல வருதுன்னா, அன்போட சேர்ந்த பக்தி இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பது. இன்னைக்கு பாரு, பம்பாயில பிராமணர்கள் எல்லாம் இருக்காங்களாம், மீன் சாப்பிடுற பிராமணர்கள். நான் போனதில்லை, படிப்பில்ல, படிக்க மாட்டேன், படிப்பேன், பச்சை பச்சப்பி அச்சு இல்லாம தெரியலடி அப்பா, முகத்தை பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, நானே கபட நாடு, நீங்க உலகம் சுற்று வரும் உங்களுக்கு தெரியும், நான் அந்த காட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை, போக மாட்டேன், உலக வருட பூரா உள்ள உனக்கு தெரியும். அப்படி மச்ச பிராமணர்கள்னு பேரா. சரி, பிராமணர்கள் மீன் சாப்பிட்றதாக அப்படி ஒரு, ஐயோ சும்மா இருங்க, வாயை வச்சுக்கிட்டு அப்படி பேசாதீங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது, அரண்மனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க நம்மளுக்கு தேவையில்லை, பேசாம இருங்க. பயமூர்த்தி இந்த மக்களை எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இப்படி இந்த பயம்தான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் சொன்னார்ல, அது அச்சம் அப்படி சொல்லக்கூடாது, அச்சமில்லை அப்படி சொல்லணும். அந்த உணர்ச்சி பெருக்கோட சொன்னாதான் அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் இருக்கு, உண்டு இல்லையா? போராடுறது எப்படி பண்றது, போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? இறுதி வரை போயிடும். அப்ப சரியான எல்லாத்துக்கும் ஒரு இயல் இசை நாடகம், தடுத்தாட்கொள்ளக்கூடிய அந்த இறைவனாகப்பட்டவன் யாரை தடுத்தாட்கொள்ளணும் எங்க அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்னா சூளை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படிமா. ஆமா, சூளை கொடுத்து ஆட்கொண்டது யாரு? அப்பர் பெருமான். அப்பருடைய காலம் எப்பேற்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு அவர் தழுவும் பொழுது அவருடைய வயதை கிட்டத்தட்ட 64 தாண்டி இருக்குமா. அதற்கு பிற்பாடுதான் சமயம், அதாவது சைவ மதத்துடைய பெருமையாகப்பட்டது அவர் உணர்ந்தார். அதுவும் சூளை உணர வைக்கிறதுக்கு அவர் அக்கா காரணமா இருந்தா. கொஞ்சம் மூடுங்களேன், என்ன பேசினாலும் வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க. பிறக்கிறப்ப பேசிக்கிட்டே பிறந்தீங்களோ என்னமோ தெரியல. இல்லம்மா நீ வேற, நீ பேசு. இந்த மைக்கை தான் அமர்த்தி போடனே சத்த, காலையில ஒன் டீம் பண்ணு வாங்கி தரேன், அமர்த்தி போடணும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சைவ மதத்தை சாரும் பொழுது அவருடைய வயது என்ன 64 கடந்திருந்தது. அது மட்டும் இல்லாத சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். சூளை நோய்னா என்ன, கடுமையான வயிற்று வலி. இந்த வயிற்று வலியை கொடுத்து, இந்த வயிற்று வலியில் சமண மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் எத்தனையோ வைத்தியங்கள் பார்க்குறாங்க, சரியாக மாட்டேங்குது. கடைசியாக சைவ மதத்திலிருந்து யார் வந்தா இருக்கு. சரி இருங்க, நீங்க அப்புறம் பேசுங்க. அப்ப அதற்கு பிற்பாடுதான் இந்த யாரு அப்பர் என்று சொல்லக்கூடியவர், இவர் என்ன செய்யறாருன்னா திருநாவுக்கரசர். இவருடைய உண்மையான பெயர் என்ன, திருநாவுக்கரசர்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு முன்பாக இவருடைய பெயர் என்ன, முற்பிறப்பு என்ன அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், இறைவனான சிவபெருமானையே சாம கானத்தை பாடி தன்வசியப்படுத்தினாரு ராவணேஸ்வரன் அப்படின்னு. இந்த ராவணேஸ்வரனுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்ததே ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் யார் அப்படின்னா வாக்கீச முனிவர் என்று சொல்லக்கூடியவர். இந்த வாக்கீச முனிவரை பார்த்து சிவபெருமான் கேட்கிறாரு, ராவணன், ஏன்னா ஒருத்தருடைய பலத்தை தெரிந்திருப்பதை காட்டிலும் பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு சில பலகீனம் இருக்கு, இவரை பத்தி புகழ்ந்து பேசணும்னா மெய் மறந்து நின்றுவாருன்றது இவருடைய பலகீனம். யாருக்கு? ஒரு சிலருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் உங்களை சொல்லல, ஒரு பொதுவா சொல்றேன்.
ஆகுது அப்படின்னா தாத்தா பாரு கேள்வி கேட்கிறாரு பாரு. அப்ப காரணம் என்ன அப்படின்னும் பொழுது இந்த பலகீனத்தை தெரிந்து கொண்டவன் யார் அப்படின்னா வாக்கீச முனிவராகப்பட்டவர். அவர் சிவபெருமான் கூப்பிட்டு கேட்கிறார், என்னுடைய பலகீனம் இசைக்கு மயங்கக்கூடியது என்றது எப்படி ராவணேஸ்வரனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது கடவுள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்ல நான் தான் சொன்னேன் அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல வாக்கீச முனிவருக்கு ஒரு விஷயமாகப்பட்டது சொன்னார். என்ன அப்படின்னா அந்த வாக்கீச முனிவருக்கு கொடுத்த ஒரு சாபம் தான் அடுத்த பிறவியில வாக்கீசர் அப்படின்னா வாக்குக்கே ஈசன் சொன்ன வாக்கு, அதாவது உண்மையை மட்டும் பேசக்கூடியவன் அப்படின்ற காரணத்தினால தான் திருநாவுக்கரசராக அப்பராக இருந்து பெருமை சேர்த்தது சைவ சமயத்திற்கு. இது ஒரு உண்டு. அதே மாதிரி ஓலை கொடுத்து ஆட்கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அவர் யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சம் தான். நிலைக்கண்ணாடியை பார்க்கும்பொழுது தன்னுடைய அழகை பார்த்து மெய் மறந்து ஈசனே நிற்கும் பொழுது அந்த பிம்பத்திலிருந்து தோன்றியவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இன்றையிலிருந்து சொல்றேன், அவர் தான் வந்தார், கிழவேதியர் வடிவத்தில் வந்தார். திருமணம் நடக்க போகுது, கிழவேதியர் வடிவத்தில் வந்து சொல்றாரு, நீ மட்டும் இல்லை உன்னுடைய சந்ததியே எனக்கு அடிமை தெரியுமா, எழுதி கொடுத்துருக்குறாங்க. மண்டே மண்டே ஆட்டுற சொல்லு சுந்தரமூர்த்தி நாயனாரே, நீ மட்டும் சுந்தரமூர்த்தியே எப்படி இருந்தாலும் சாட பேசுற பழக்கம் நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய சந்ததியே எனக்கு அடிமைன்னு சொன்னாரு. ஆனா சுந்தரமூர்த்தி அதை ஏத்துக்கிறல. நீ யாரு? நான் எப்ப எழுதி கொடுத்தேன்? உன்னுடைய முப்பாட்டனே எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்னு அங்கு ஒரு தடுத்தாட்கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா பக்தியின் காரணமாக. உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாயா திருவண்ணை நல்லூருக்குன்னு ஓலை காட்டி கூப்பிட்டாருல. அப்பதான் சொன்ன நீ என்ன பித்தனா அப்படின்னு கேட்ட காரணத்தினாலதான் என்ன எந்த வார்த்தையை சொன்னையோ அந்த வார்த்தையிலிருந்து தொடங்கி பாடுன்னு சொன்ன பிரசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு பாட ஆரம்பிச்சாரு. எப்படி பாத்தீங்களா? ஓலை பாரு, ஓலையை காட்டினாரு. இவர் வலிது போய் வலிந்து கிழிச்சு போட்டாரு. ஓலையை கிழிச்சாச்சு, அதெல்லாம் கிடையாதுனாரு. நீ கிழிச்சது நகலு, அசல் வீட்டுல இருக்கு. அப்பயே பாத்தீங்களா ஜெராக்ஸ் எடுத்துருக்கு. அங்க வந்துருச்சு பாரு, அசல் நகலு அங்க வந்துருச்சு. அடுத்து அங்க இருந்து ஆரம்பிச்சதான் எல்லாமே. என்ன அடுத்து அடுத்துனா ஓலையும் சூளை கொடுத்து ஆட்கொண்டது, பாலை கொடுத்து ஆட்கொண்டார்ல. அவர் யாரு? ஞான சம்பந்த பெருமான். என்ன அப்ப நான் மட்டும் தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன், ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களோ? பேசக்கூடாது. நான் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது நீங்க பேசக்கூடாது, நான் பேசுங்கன்னு சொல்லும் போது நீங்க பேசணும். என்ன சட்டம்? ஞான சம்பந்த பெருமான் ஆகப்பட்ட வீட்டுல அண்ணே நல்லா இருக்கீங்களா, வீட்டுல குடும்பம் எப்படி, வீட்டுல மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க. வீடு எப்படி நிலவரம், மதுரையா சிதம்பரத்துல ஈசனுடைய ஆட்சி, மதுரையில மீனாட்சியுடைய ஆட்சி அப்படின்னா ஐயா ஆட்சியா அம்மா ஆட்சியான்னு. அப்ப மதுரைக்கார பொண்ணுக்கு எங்க ஆட்சி? மீனாட்சி ஆட்சி தானே. அதனால நீ நினைக்கிற மீனாட்சி ஆட்சி ஆக்கிடுவோம்னு நீ நினைக்கிற. அப்படித்தான் இருக்கணும். நான் சிதம்பரம் மீனாட்சி எல்லாத்தையும் நான் பார்த்த ஆளு. போயிட்டாங்க மதுரை நல்லது. தரிசிக்க முக்தி இல்லையா சிதம்பரம்? எப்படியாவது சிதம்பரத்துக்கு போகணும்னு தெரிஞ்சாரு நந்தனார் என்று சொல்லக்கூடியவர். அதனாலதான் அவருடைய பேர் என்ன, யார் கேட்டாலும் சொல்லுவார். அவரால் போக முடியல ஏழ்மையின் காரணமாக. யார் கேட்டாலும் என்னப்பா சிதம்பரத்துக்கு போகணும்னு சொன்னியா, போனியா? நாளைக்கு போயிருவேன், நாளைக்கு போயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டே இருப்பாரா. அதனாலதான் அவர் பேரே எப்படி ஆயிருச்சு, திருநாளை போவார் என்பவர் திருநாளை போவார் என்று மருவியது இருக்குல்ல. எல்லாரும் பிள்ளை பத்தா தில்லாலும் பிள்ளை பத்தான்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழி சொல்ற விதத்துல அதுக்கு உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு. எல்லாரும் புள்ளப்பத்தா தில்லாலும் புள்ளப்பத்தா அப்படி சொன்னா உயர்வு. எல்லாரும் புள்ளப்பத்தா தில்லாலும் நீங்களும் பேசுறீங்கல்ல அப்படின்னா தாழ்வா சாட பேசுறீங்க பாத்தீங்களா. அது என்ன பார்வை சரியில்லாம பேசுறீங்க சொல்லி இவ்வளவு நேரம் நான் சரியா தானே பேசிக்கிறீங்க. எப்போதும் சரியா பேசுறேன். அந்த மாதிரி என்ன என் கனவுல கூட வராது. ஆனா நான் சொல்ற கதையை மட்டும் கவனி. சொல்லுங்க. அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். ஆனா உயர்வாக தான் சொல்லணும். அப்படி உயர்ந்த தரத்தோடு பிறந்த குழந்தை தான் நந்தனார். நந்தனார் இடையில திருப்புன்கூர் போகணும்னு ஆசைப்படுறாரு. ஈசனை நந்தியை விலகி இருக்க செய்து அந்த திருப்புன்கூர்ல தலை விருச்சகம் புங்க மரம். இங்க புங்க மரம் வைக்கலாம்னு ஒரு அண்ணன் வைக்கலாமா அதை பத்தி சொல்லுங்கன்னு வந்து உள்ள கேட்டார். இந்த பல பிரச்சனையில அதை விட்டுட்டேன். வீட்டு வாசல்ல புங்க மரம் வைக்கலாமான்னு கேட்டேன். புங்க மரம் ஆலயத்தில் இருக்கக்கூடியது, ரொம்ப அர்த்தமான மரம், அழுத்த திருத்தமான மரம், ரொம்ப நிழல், ரொம்ப அருமையானது. புங்க மரம் புளிய மரம் புண்ணியவன் வச்ச மரம்னு ஒரு பழமொழி உண்டு. ஆலமரம் அரச மரம் அரசலுவன் வச்ச மரம்னு இப்படி ஒரு பழமொழி உண்டு நம்ம நாட்டுப்புற வழக்கத்துல. ஆனா உண்மையிலேயே ஆலமரமும் அரச மரமும் 24 மணி நேரமும் சுத்தமான காற்றை கொடுக்குது. சம்பளம் நீ ஏன் முழிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க. ஆலமரத்துலதான் நிறைய பஞ்சாயத்துகள் நடந்து சாந்தமாக தீர்ப்பு முடியும். அதுக்கு காரணம் ராமாயண கதை. அதுபோல இந்த புங்க மரமும் புளிய மரமும் கொஞ்சம் அழுத்தமான மரம், காத்துக்கும் மழைக்கும் புயலுக்கும் கொஞ்சம் தாங்கக்கூடியது. புங்க மரம் வைக்கலாம். அதை விட்டுட்டீங்க பாருங்களேன். முன்னால வைக்க கூடாது. அந்த புங்க மரம் திருப்புன்கூர் அதை விட்டுட்டீங்க பாருங்க. தலை விரிச்சு அங்க வாங்க, அங்க வச்சாரா. சரி, இப்ப நந்தனார் அங்க போறாரு, இறைவனை பாக்குறாரு, மகிழ்ச்சியா இருக்கு, எட்டி எட்டி பாக்குறாரு, சிவலிங்கம் தெரியல, அழுகிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறாரு.
நந்தன் அழுகிறத பார்த்துட்டு சிவபெருமான் சொல்றார், நந்தி கொஞ்சம் சற்றே தள்ளி இரு. விலகிரு. எல்லா பிழையும் பொறுப்போம். என் அடியவனுக்கு ஒரு தவறு செய்தால் அதை பொறுக்க மாட்டோம். ஒரு தடவை சொன்னாரு கேட்கல, 2 தடவை சொன்னாரு கேட்கல, 3ஆவது தடவை அழுத்தமா சொன்னார், நந்தி விலகி இரும் பிள்ளாயினார். அவ்வளவுதான், ஆடிட்டாரா நந்திய. இன்னைக்கு அந்த தள்ளி இருக்கிற நந்தி திருப்புன்கூர்ல இன்றும் இருக்கிறது. நந்தனார் இறைவனை சேவிச்சாரு, நல்ல வணங்கி மனதார கண்ணீர் விட்டு அழுது. ஏன் அழுகணும்? அழுதால் பெறலாம் அவனானே. அது மட்டுமா நீங்க எப்படி பொது தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அதே மாதிரிதானே நந்தனார் ஆசைப்பட்டார். தொண்டோட சமுதாய தொண்டும் செய்யணும். ஒன்னு எடுத்து விட்டா போது வரிசையா வந்துகிட்டே இருக்கு. நீங்களே தினமும் எனக்கு நாரதரா வாங்கல, தயவு செஞ்சு என்னுடைய குரல் வளமாவது பாதுகாக்கப்படும். கொஞ்சம் தொட்டு விட்டோன்னே அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறீங்களே. அப்ப நீங்களே சொல்லுங்களேன், குளக்கரை கட்டணும், இந்த குளத்தை தூர்வாரணும்னு ஆசைப்பட்டார். அந்த விஷயத்தை யாருமே செய்யல, ஊர் மக்கள் யாருமே செய்ய முன் வரல. அப்ப இவருக்காக ஒருத்தர் வந்து செஞ்சாரு தெரியுமா? முழு முதற் கடவுளான விநாயக பெருமானே வந்து நந்தனாருக்காக தூர்வாரக்கூடிய ஒரு பணியை செய்தார். அப்ப இப்ப எல்லாம் நம்ம வேலை பாக்குறாங்க அப்படின்னா சம்பளம் கொடுப்போம், காசோ அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஆனா அந்த காலத்துல எப்படி கொடுப்பாங்க? அது என்னென்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. ஒரு படி நெல்லு கொடுத்தாராம் அன்னைக்கு. நந்தனார் முடிஞ்சது, கூலிக்கு அனுப்புனது விநாயக பெருமான், சிவபெருமான். இதை கேளுங்க, வா கோவிச்சுக்காத. கோபம் இருக்கிறதுல குணம் இருக்கும்பா இல்ல சொல்லுங்க ஐயா. அப்ப எப்படித்தான சொல்ல. அப்ப என்னாச்சு, அந்த நந்தனுக்கு கூலி வேலைக்கு அனுப்புனாரு பிள்ளையார் அவங்க அப்பா சொல்லி. நந்தனுக்கு மாசம் 12 படி நெல்லு. இப்ப சொன்னாரு கூலிக்கு வந்தோடனே, அப்பா கூலி கொடுக்க என்கிட்ட ஒன்றும் வழி இல்லை, என்கிட்ட நெல்லு தான் இருக்கு, ஏதோ ஒன்று கொடுங்க வாங்கிக்கிறேன். குளத்தை எவ்வளவு வெட்டணும், எவ்வளவு ஆழமோ அவ்வளவு அகலம் வெட்டணும்னார். அவ்வளவு வெட்டிட்டு அவர் கொடுத்த 12 படி அவங்க அப்பாட்ட கொடுத்தாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மூத்த பிள்ளை சம்பாதிச்சா முதல்ல யார்கிட்ட கொடுக்கணுமா? அப்பாட்ட. தகப்பனிடம் கொண்டு போய் கொடுக்கணும். அதனாலதான் விநாயக பெருமானே கொண்டு போய் கொடுத்தாரு. அவர் வாங்கி எங்க எந்த பிள்ளை கொடுக்குது? அதை சொல்லு. சம்பாதிக்கிற பிள்ளை கொடுக்கும், பொண்டாட்டிட்ட கொடுக்க மாட்டியா? ஓ பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. சரி, அதை வைப்போம். அப்படி 12 படி நெல்லையும் வாங்கி எங்க வச்சாரு? ஈசன் தலை மீது வைத்துக் கொண்டார். தலையில ஏற்கனவே ஒரு தண்ணி இருக்காது, கங்கையாகப்பட்டவள். கங்கையாகப்பட்டவள் மூலமாக அந்த நெல்லை பதப்படுத்தி அவரை வளர்த்து கொண்டிருந்தார் இல்லையா? வளர்ச்சிருச்சு. தக்க சூழ்நிலை வரும் பொழுது அதை பயன்படுத்தினார் நந்தனாருக்காக. நிலமும் நடவு நட்டு பயிர் விளைஞ்சு கருது அறுத்து வச்சிட்டு போன்னு வேதியர் சொல்றாரு. கட்டளைப்படி சிவபெருமான் அந்த வேலையை செஞ்சார். இப்ப இந்த கதை எங்க கொண்டு வரேன் பாரு. இப்ப அவர் எப்படி சாமியை கும்பிட்டு குளம் வெட்டி ஊர் மக்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் செஞ்சாரா, அதே வேலையை இப்போ ஒரு தம்பி செய்யறாரு. நீர் மேலாண்மையை, குளத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்ம நாடியம் கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவகுமார் இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. கவிநாட்டு கம்மாய், கவிநாட்டு கம்மாயை தூர்வாரி சரியாக செய்து கொண்டிருக்கிறார், செப்பனிட்டு கொண்டிருக்கிறார். திருப்புன்கூர்ல நந்தனார் செய்தது போல அந்த தம்மியை உலகம் பாராட்டணும். எவ்வளவு மகத்துவமான உங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கென்யா நாடு வரைக்கும் போய் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு வலைதளத்தில் போட்டிருக்காரு, ஆப்பிரிக்காவும் ஆப்ப நாடும்னு. எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு. அவ்வளவு ஒன்னோட ஒண்ணு பொருந்துதா? பொருந்தது இல்ல இருக்குல்ல. அதனால உனக்கும் ஒரு பொருத்தமான ஒரு வேலை இருக்கு. எனக்கு என்ன பொருத்தம்? இங்க நல்ல விசேஷம் நடக்க போகுது இன்றைக்கு. ஆமா, இங்கயா? இந்த இடத்துல இங்க தினமும் விசேஷம் தான் நடந்துகிட்டு இருக்கு. தினமும் விசேஷம், சிறப்புக்கு சிறப்பு சேர்ப்பது. என்ன சிறப்பு? ஒரு சிறப்பான ஒருத்தர் இங்க வந்தாருன்னா எவ்வளவு வேலை நடக்கும் இங்க. ஒரு சிறப்பான முக்கியஸ்தர் இங்க வர்றாருன்னா இடம் முதல்ல சாக்கடையை மறப்பாங்க, வேலியே போடுவாங்க. அப்பைக்குன்னு பார்த்து தான் பள்ளங்குழி மேடு இருக்கிறத பூரா ரோடு போட்டு மறப்பாங்க. அது ஒழுங்கா போட்டாலும் பரவாயில்ல, மேடு மேடா போட்டு வச்சிருவாங்க. அது எப்படி நீ நான் பேசினா உனக்கு நீ பேசுறேன். நானும் பார்த்தேன். என்னைய குறை சொல்லிவிட்டு நீ எவ்வளவு அழகா சொல்ற பாரு. நான் போற வழியில தான் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முக்கியஸ்தர் வரும்போது ஒரு இடம் எவ்வளவு சுத்தமாகுதோ. நான் பேசுறத மட்டும் கட் பண்ணிருந்தேன். எப்படி பாருங்க, எது சரியா போடணுமோ அதை எடுத்து போடுங்க. ஒண்ணும் அவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் யதார்த்தமா, இதை சொல்லணும்னு சொல்றது இல்ல. ஐயா நீ சத்த சும்மா தான் ஈரே, இது மனது வந்து கவன பிடிச்சு வந்து பேச. சமூகத்துல நானே இந்த பேப்பாடு படுத்துறாரு நின்றுகிட்டு இருக்கிறேன். சமூக அக்கறை வேணும். சமூகம் நமக்கு ஒரு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் எல்லாருக்கும் ஒத்து போறான்னா எல்லாருக்கும் ஜாலரா போடுறேன்னு அர்த்தம். அக்கறை ஆறுமுக மாதிரி. அது நான் சொல்லல, நீ சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஒரு மனுஷனை எல்லாருக்கும் பிடிக்கல அப்படி கிடையாதுல்ல. ஏன் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உண்டுன்னு சொல்லலாம்ல. நீங்களே ஏன் இப்படி தவறாக நினைக்கிறீங்க? இல்ல சமுதாயம் அப்படி இல்ல. அப்ப ஒருத்தரிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பது எனக்கும் தெரியும். எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அந்த குணம் தான் நாட்டுல பேசப்படும். ஒருத்தர் இறந்து போனாருன்னா திடீர்னு யார்ப்பா இறந்தது, இன்னார் மையம் இன்னார், அடாடாடா ரொம்ப நல்ல மனுஷன், 5 வருஷம் இருந்திருக்கலாமே, ஒரு கோயிலை கட்டியிருப்பாரு, ஒரு குளத்தை கட்டியிருப்பாரு, பள்ளிக்கூடம் கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யாரா செத்தது, எல்லாருமே 5 வருஷத்துக்கு முன்னாடியே
போயிருக்கணும். அதே அலும்பு தாங்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, கூடிய கூட்டத்தை வச்சு சொல்லிவிடுவாங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கைய. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் கூடுகிற கூட்டம் ஒரு நாள் சொல்லும் பட்டினத்தார் கதையில. அந்த பட்டினத்தாருடைய கதையை போன்று எல்லாமே அவ்வளவு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்குமா? அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல காக்க முடியுமா? ஏன் முடியும்? இப்படி சொல்லலாமா? வந்ததுல இருந்து அற சொல்லுதானா? இது முடியுமா? இது நடக்குமா? உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? நல்ல வார்த்தையா முடியுமான்னு ஏன் கேக்குறீங்க? முடியும்னு சொல்லணும். நானே முடியாதுன்னு சொன்னாலுமே, நான் சின்ன பிள்ளை நான் சொன்னாலுமே அப்பெல்லாம் சொல்லாதமா. ஒரு பெண் நினைச்சோம்னா எதையும் சாதிக்க முடியும். சுனிதா வில்லியம்ஸ் பாத்தீங்களா எப்படி போய் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்ப ஒரு பெண்ணை நினைச்சா அப்படின்னா எதையும் சாதிக்க முடியும். நினைச்சு வாழல. சொல்றதை கேளுங்க, அதுக்கும் வாயை திறந்துடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. தனக்கு என்ன பிரசவம்னு எதுக்கு சொல்றோம்? பிரசவம். தனக்கு எந்த விதத்திலும் மரணம் ஏற்படும் தெரிந்து கொண்டே ஒரு உயிரை தைரியமாக சுமக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டு? பெண்மைக்கு உண்டு. அதனால சொன்னாங்க மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும். தவம் அப்படினாலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் செய்தாதான் அதற்கு பேர் தவம். மாதவம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்திருந்தால் தான் பெண்மையாக பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பெண்மையை வந்து நீங்க இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க இல்லையே? அதுதான் உண்மை. முடியுமான்னு கேக்குறீங்க? முடியுமானா கேள்விதான். என்ன வச்சு என்ன தெரியும் உங்களுக்கு? என்னால முடியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? சம்பந்தம்லாம் பேசுறோம். எப்படி தெரியும்? என்னால முடியாத நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குறீங்களா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன சொல்ற? ஒரு உற்சாகப்படுத்துங்க. ஒரு வேலைக்கு போறவனே அட என்னத்தரா போனே அப்படி சொல்லாதீங்க. ஒரு அப்படின்னு ஒரு பரிசு எழுத போறான் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் பாடம் படிக்கிறேன், பரிசு எழுத போறான். என்ன சொல்லணும்? அப்பா நீ நல்லா படிச்சிருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எப்படி நீ மதிப்பெண் வாங்கிடுவடா, தைரியமா போய் எழுது, நான் இருக்கேன் உனக்கு, தைரியமா போய் எழுது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீ எங்கிட்ட நீ புத்தகத்தை தொட்டே நான் பார்த்தது இல்ல. நீ எங்கிட்ட இருந்து போய் பரீட்சை எழுத போறேன்னா அவனுக்கு சொன்னா அவன் எப்படி போய் எழுதுவான்? நாங்க படிச்சவனுக்கு சொன்னா சரி, படிக்காதவனுக்கு சொல்லி என்னன்றது? ஏன் படிக்காத மேதைகள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி சொல்லு. அதனால சொல்ல வேண்டிய இடத்துல அது பொருந்தும், ஆனா இங்க அது பொருந்தாது. ஏன்னா இங்க நான் வாதி, நீ பிரதிவாதி, உண்டு, பேசிட்டே ஆகணும். அதனால நான் சொல்ற வார்த்தைக்கு ஆமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாயை திறந்தா மூடாம. வாயை மூடாமையா? வாயை மூடுனா என்ன தெரியும்? என்ன ஆகும்? வாயை மூடுனா என்ன ஆகும் தெரியுமா இல்லையா? தெரியும். வாய் மூணு கதை யார் மூணுனது? ஐயா சம்மந்தம் இல்லாம பேசக்கூடாது. வாயை மூணுனதுனால அதுக்கு ஒரு கதையை சொல்லுவீங்களா? வாயை திறந்தா அதுக்கு ஒரு கதை உண்டா? இருக்கு. அப்புறம் கண்ணை திறந்தா அதுக்கு ஒரு கதை இருக்கு, கண்ணை மூடுனா அதுக்கு ஒரு கதை இருக்கு. நீங்க சும்மாவே பேசுவீங்க, இதுல இதை வேற தொட்டு விட போறீங்களா? விடுமா, காக்க முடியாது. ஏன் சொன்னேன்னா ஏன் சொல்றீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இன்சான் உடம்புக்கு சரசுக்கு கண்களுக்கு இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது. நம்ம இருக்கிற மாதிரி இருந்தோம்னா ஏன் விழுகுது? கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? காப்பான் தான் பெரியவன். இப்ப கல்வன் பெரியவன் நான் சொல்ல மாட்டேன். காக்கக்கூடிய ஒழுங்கா காத்தானா எதுக்கு கல்வன் உள்ள நுழைகிறான்? அப்ப ஒழுங்கா காக்கலைங்கிறது ஒத்துக்கிறேன். ஒழுங்கா காக்க முடியாத இடத்துல திருட்டு போய் உள்ள வரத்தான் செய்வேன். அப்ப கல்வர் பெரிய ஆளு யாரு? கல்வர் பெரிய காப்பான் தான் பெரியவன். இல்லையே, நான் ஒழுங்கா காப்பேன்னு தான் சொல்றேன். ஏன் ஒத்துக்கிற மாட்டீங்க? காத்திருந்தா பகல்காமல 28 பேர் உயிர் போச்சு. எப்படி அது? என்னம்மா நாளைக்கு எந்த ஊருக்கு வருத்தப்படுது? நாளைக்கு பிள்ளையார் தொட்டியங்குளம் போறோம். பிள்ளையார் தொட்டியங்குளமா? நம்ம தானே. நீங்க நானே என் மருமையே இவன் மருது. அவரே தான். இவர்தானா? அவர்தா. ஐயோ நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடலையே. நான் வரல. ஏன் போய் சொல்றீங்க? நான் வேற ஊர் போறேன். வேற ஊர் போறீங்களா? நீங்களே வாங்க சொல்லுங்க. ஒரே காலண்டரா போட்டுருவோம் அடுத்த வருஷம். ஜெயமணிகண்டே, மனோரஞ்சனி, கவிராஜ் 3 பேரும் சேர்ந்து ஒரே காலண்டர். நீங்களா பேசிக்கிட்டு குரல் வளம் எல்லாம் அவன் செயல் நல்லதே நடக்கும். அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் 7 வகை இருக்கும். பருவம் மங்கை பருவம், ஆடிப்பட்டா, தேடி விதை, காற்றுள்ள போதே, புதுரிக்கிறோம், பருவத்தை பயிர் செய்யும், பெரிய செய்தால் பெருமாளை செய்து பெருமாள் பேரை ஒரு விசேஷத்தை நடத்தணுங்கிறதுனால பருவகாலத்தை வீணோ பருவகாலத்தை விடலாமோ அம்மா இறைவனே விதிக்கு அப்பாற்பட்டவன். எத்தனையோ வடிவங்கள் எடுத்தாரு, எத்தனையோ சாபங்களை பெற்றார். யாரு? ஈசனான எம்பரானே. ஆக அவருக்கே விதிக்கு அப்பாற்பட்டவர் தான் அப்படின்னு இருக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண மானிட பிறவி. ஆக விதியை வெல்ல எவராலும் முடியாது. விதியை வெல்ல எவராலும் முடியாது என்பது தவறு. எல்லாராலையும் முடியாதுங்கிறத விட யாராலும் ஒருத்தரால முடியுங்கிறத கதை. அது என்ன? யாராலையுமே முடியாத விஷயம் ஒருத்தரால முடியும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஊர் ஓடும் போது ஒத்து ஓடணும் பாங்க. எதுக்கு? ஒரு பழமொழி. பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்து நம்மளுக்கு உட்காந்துருன்றீங்களா? அது முட்டாள் வந்து செய்யற வேலை. இருங்க பேச விட்டுக்காரு.
விடுங்கம்மா அம்மா, ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு நல்லா பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னை பேசிக்கிட்டே இருக்கேன். ஊர் ஓடும் போது ஒத்து ஓடுனா அப்படி ஓடக்கூடாதுன்னு தான். தண்ணி கொடுக்கடிச்சாமி பேசி பேசி களைச்சு போயிட்டாங்க. ஊர் ஓடும் போது ஒத்து ஓடுங்கன்னா ஓட சொல்லல. அப்படி ஓடாம யார் ஒருத்தர் திரும்பி என்னன்னு கேட்கிறாரோ அதுதான் வரலாற்று பதிவு உண்டு. அதனாலதான் சொல்றேன், விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. இந்த உலகத்துல விதியை வென்றவர்கள் உண்டா இல்லையா? உண்டு. அதான் சொல்றேன், உண்டு. ஆனா மதியை கொண்டு வென்றவர்கள் நீங்க சொல்றதா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? மதியை கொண்டு எந்த விஷயத்தை வெல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அருணகிரிநாதனுடைய பிறப்பு என்ன, இறப்பு எப்படி அமைய இருந்தது? செத்து போனும் முடிவு பண்ணார். இனிமே வாழ முடியும். அதனால வரைக்கும் சொல்லாத ஒரு பேரை அன்னைக்கு சொன்னார். மானம் போய் உயிர் இல்லைன்னு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அப்படி நினைச்சுக்கிட்டு போய் மேல இருந்து கீழே குதிக்கிறார். கோபுரத்துல இருந்து குதிச்சவர் அம்மானு குதிச்சிருக்கலாம், அப்பானு குதிச்சிருக்கலாம். ஆனா முருகாங்கிற வார்த்தை வந்துச்சு. காரணம் அந்த முருகா என்ற எழுத்து, அந்த வார்த்தை அவருடைய விதியை மாத்தி வச்சுச்சு. முருகனோட திருவருளால விதியை மாத்தி. அது மதி கிடையாது, மதியால் அவர் சொல்ல கிடையாது. முருகனுடைய பெருமை உணர்ந்து அவர் சொன்னாரு, விதியின் காரணமாக சொன்னாரு. நீங்களே சொல்லிக்கிறதா? கேக்குறேன். அப்ப நான் நீங்களே கேட்கணும், நான் கேக்குறேன். இப்ப மழை பெய்யுது இல்ல, மழை மதியை கொண்டு மழை பெய்யாம தடுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க? சொல்லுங்க. தடுத்துட்டாங்க நிறைய. நான் கேக்குறேன், மதியை கொண்டு மழை கேளுங்களேன். அமிர்த வருஷம் சொல்லக்கூடிய ராகத்தை பாடனா மழை. மகாபாரதத்துல விராட பருவம் 18 பருவம் இருந்தாலும் விராட பருவத்தை ஊரோடு ஒன்று சேர்ந்து அமர்ந்து ஆலயத்துல படிச்சோம் அப்படின்னா மழை பெய்யும் அப்படின்றது ஐதீகம். அது அது அந்த மாதிரி நடந்தது இருக்கு. நடந்தது. இந்த இப்ப நடக்குமா? நடக்க வைக்கணும் சொல்லக்கூடாது. நான் வாசிக்கிறேன், பாட சொல்லுங்க. இருங்க, மழை வேணும். வந்த மழையை போக்கி வச்சிருக்கீங்க. அமிர்த வருஷம் நீ ராகம் பாருங்க, மழை வருதான்னு பாப்போம். இல்ல மழை பிரச்சனை இல்ல, விதியை வெல்ல முடியுங்கிறதான் பிரச்சனை. வாசிங்க. இப்ப நான் பாரு அமிர்த வருஷம் சகம பனிசா சனிப மகசா தூங்காத விழிகள் ரெண்டு பாடுனா மழை வர உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று. சரி, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? மழை பெய்யலையே, என்ன செய்யறது? உங்களை எதுக்கு வந்தீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நான் அதை சொல்லிடுறேன். இப்படி பாடுனா மழை வர்றதில்ல. நீங்க ராகம் பாடுனீங்க பாருங்க, அந்த ஆரோகணம் அவரோகம் அதை சொல்லி அதுல ஆலாபனம் பண்ணி அதுல ஒரு கீர்த்தனையை பாடி. குரல் வளம் சரியில்லை, நாளைக்கு பாடுறேன். எந்த கோயில்ல இருந்து பாடுறோமோ அந்த கோயில் பேர்ல இருக்கிற பாட்டை பாடணும், இல்லைன்னா கீர்த்தனைகள் பாடணும். அப்படி பாடினா தான் மழை வரும். ராகங்கள் பாடுனா ஊர்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் போயிடும் சொல்லுவாங்க. அதான் கழுகாசலத்தை 3 மணி. அந்த காலத்துல அப்படி இருந்தது. இப்போ உட்கார்ந்து 4 பாட்டுக்கு மேல படிச்சோம்னா மக்கள் கேட்க மாட்டாங்க. ரசிகருடைய தன்மையாகப்பட்டது மாறிக்கொண்டே போக முடியுது. ரசிகர்களுக்கு ஏற்றவாறு நம்மள மாத்திக்கிறோம். உன் புள்ள சாப்பிட மாட்டேன், இது வேண்டாம். நீங்க என்ன சொன்னீங்க? ஊரோட ஒத்து போணுங்க. போக கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் திரும்ப பாரு, நான் என்ன சொன்னேன்? முழுசா கேட்காம தான் நீ கோவப்பட்ட. போக கூடாதுன்னு சொல்றீங்களா? என்னன்னு முழுசா கேட்க முன்ன நீ கோவப்பட்ட. ஊர் ஓடும் போது ஒத்து ஓடணும்னு சொல்லுவாங்க. சரி, அது சரியல்ல. ஒத்து எல்லாரோட ஓடுறதுனால தான் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுல ஒருத்தர் திரும்பி ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டாருன்னா அதுதான் வரலாற்று. அப்ப உங்க கருத்து என் கருத்தும் ஒருமித்த கருத்தா தான் இருக்கு. நான் தான் சரியா புரிஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாரையும் பாடாப்படுத்துவீங்க, ஆனா என்கிட்ட மாட்டிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நான் உங்களை அப்படியெல்லாம் பாடாப்படுத்த மாட்டேன். ஆனா அம்மா உண்மையிலே மனசார சொல்லுவாரு, என் தங்கச்சி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருவேன். சில பேர் வந்தா வரக்கூடாது. அது சொல்லுங்க சுவாமி. அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்து. மாப்பிள்ளை யாரு? எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான். அது என்ன நீங்க முடிவு பண்றது? எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணா நான் எதுக்கு வந்திருக்கேன்? எனக்கு 3 நிபந்தனை இருக்கு. அதுபடி இருந்தா தான் பிடிக்கும். என்ன நிபந்தனை? முதல் நிபந்தனை, மது பழக்கம் இருக்கவே கூடாது. இல்ல 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 நிஜமா? நல்ல புள்ள. தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. அப்படி நண்பர்கள் யாராரு? லட்சுமணே, மருது, பரசுராம, அகர ஆறுமுகம், இவங்க பழக்க வழக்கம் மட்டும் இருக்கவே கூடாது. 24 மணி நேரம் கூடவே இருக்காங்க. கேளுங்க இருங்க. மது பழக்கம் இருந்தா கூட சனியை போய் தொலைதுன்னு திருத்தி வச்சிருவேன், திருத்திடுவேன். தேவையற்ற நண்பர்கள் இருந்தாங்கன்னா கூட வீட்டு பக்கத்து வராதீங்கடா அப்படின்னு விளக்கமாறு வச்சு அடிச்சு விடுவேன். ஆனா 3வது முக்கியமான விஷயம் என்னது? என்ன தவிர வேற எந்த பெண்ணை ஏறது விட அது ரொம்ப அது நடக்காது, அது நடக்காது. அப்படி மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. அப்படியா? சரி, நீ நினைக்கிற 3 இல்லாத ஒரு மாப்பிள்ளையை சொல்றேன். 2 வை. வடிவேலன் குடி கொண்டு வாழ்கின்ற ஊர். சொன்னல முதல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு சொல்றேன்னு. நல்லாங்குளம்னு ஒரு ஊர் அபிராமம் பக்கத்துல. ஆமா, அபிராமத்துக்கிட்ட இருக்கு நல்லாங்குளம்.
அந்த ஊருக்கு வருதான் வந்திருந்தார். சரி. முன்னாலே போயிட்டு அந்த திரையை கட்டியான்னு சரி. திருப்பி அந்த பக்கமா கட்டி வச்சிருந்தாரு பாருங்க. அந்த பக்கமா கட்டி வச்சு வித்தியாசம் கட்டிட்டாரு. சரி, அந்த நேரத்தில் கடைசி ஆரம்பிக்க போற நேரத்துல பாக்குறோம், என்ன எப்படி கட்டி வச்சிருக்கேன், மாத்தி கட்டியா திருப்பி தலையிலா கட்டி. நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொன்னீங்க, மாத்தி தானே கட்ட சொன்னீங்க, அப்ப மாத்தி தான் கட்டுவாரு. நான் இன்னொன்னு சொல்லுவேன், அடிக்கடி 5 அறிவுல இருப்பான்னு சொல்லல. அதான் ஐயா தாளம் என்னன்னு கவனிங்க, அவங்களை கவனிச்சு போடுங்க. இங்க பார்த்துட்டு ஆடுற வேலை இருக்கப்படா சொல்லிட்டேன். எல்லாத்தையும் விளையாடுற மாதிரி என்று விளையாண்டா நங்குன்னு மண்டையில ஒரு கொட்டு விழுந்துடும். வடிவேலன் குடி கொண்டு கடலோரம் வளர்கின்ற ஊர். விடுங்க, பதிவாகிக்கிட்டு இருக்கு அசிங்கமா. மாப்பிள்ள முருகன் பிடிக்கல சுவாமி. ஏன் பிடிக்கல? 2ஆம் தரமா போறது எனக்கு பிடிக்கல. ஆனா அவனையே நினைச்சுக்கிட்டே இருக்க. நினைக்கிறேன் பேரின்ப மயமாகத்தான் நினைக்கிறேன். சிற்றின்ப மயமாக தெய்வமாக நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு, கடவுளா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு கணவனா நினைக்க சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கும் பொழுது எதற்காக என்ன 2ஆம் தரமா போக சொல்றீங்க? ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்தீங்கல்ல, பேசாம நீங்களே பெண்ணா மாதிரி அவரை 2ஆம் தரமா முடிச்சுக்கோங்க. அவரை கல்யாணம் பண்ண எத்தனை பேர் தரமா இருக்கா தெரியுமா? கல்யாணம் முடிச்சுக்கோங்க. முருகா முருகா, நான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தா செஞ்சிருவீங்க. ஆனா நீ பார்த்தேன்னு வச்சுக்க, என்ன செய்வீங்க? நானும் அவரும் அப்படி நடந்து போக இல்ல. ஆஹா, நம்ம புருஷனை இவர்கிட்ட யதார்த்தமா சொல்லிவிட்டேன், கட்டிட்டாரு, வாயில வைத்து எங்க கொண்டு ஆடு நடையுதுன்னு ஓனாய் வருத்தப்படுதான். எதுக்கு அந்த கதையா இருக்கு? காரணமா தேவை இல்லைன்றே. அக்கறை பச்சை குடி கொடுப்பது வந்து சோத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது கோபிரத்தின் முறையோ குடி கொடுப்பது கோபிரத்தின் முறையோ நம்ம செல்லவத்தின் இன்று பொழுது அஸ்தமனமாகும். அந்த சிக்கல் சிங்கார வேலை உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டு பாப்போம். என் பேர் உங்களால முடிஞ்சா நீங்க என்ன வேணாலும் பேசி அவரை சமாதானப்படுத்தி கூட்டு வாங்க பாப்போம். அப்படியா? கூட்டிய முடியாது நினைக்கிறியா? முடியாது. பாப்போமா? பாப்போம். என் தலைமையில தான் கல்யாணம் நடக்க போகுது. உயர உயர நான் விருப்பப்பட்டா தான் திருமணம் நடக்கும். எங்க சுத்தி இங்க தான் வரணும். வழியே இல்ல. பாப்போம். அதனால செய்து வைப்பேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதுதான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு கொஞ்சம் பத்தியம். வாங்க பேசிக்கிட்டே போங்க. ரைட். ஆத்தி வாயை திறந்த மூட மாட்டார். எப்படித்தான் இவரையெல்லாம் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால தான் நாங்கள் ஊரை உள்ளே எந்திரிச்சு போயிட்டோம். ஏமா உங்கள்கிட்ட ஒரு சின்ன விளக்கம் கேட்கலாமா? நீங்களுமா? இல்லைம்மா, வந்த உடனே முருகனத்தையும் ராமாயணத்துல தான் மகாபாரதத்துல தான் அதெல்லாம் நீங்களும் நாரதன் பேசிக்கங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. வந்த உடனே முருகனத்தையும் கட்டணும்னு சொன்னீங்க. எப்பத்தையும் சூப்பர் இருப்பேன், இந்த மாதிரி அடக்க மாட்டேன். அவரை கட்டல நீ பெரிய ஆளா இருக்கிறீங்க. சொல்லுங்க. வந்த உடனே முருகனத்தையும் கட்டணும்னு சொன்னீங்க. இப்ப நாரதன் முருகனை பார்த்து வந்திருக்கேன், ஏன் வேணாம்னு சொல்றீங்க? ஏங்க சொன்னோடனே ஒத்துக்கிற முடியுமா? என்னுடைய சுய கௌரவம் என்ன ஆகுறது? இப்படி எல்லாம் பேசினாதான் அவருக்கு கோவம் வரும், ரோஷம் வரும். நேரா முருக பெருமனை போய் கூட்டு வருவார். இல்லங்க, முருகனை பிடிக்கல, நம்ம கைவச ஒரு ஐடியா இருக்கேங்க. என்ன பிடிச்சிட்றீங்க? முருகனை பிடிக்கலன்னா அவர் தம்பி ஜெயமணி கண்டனையாவது. இறைவா, என்ன இறைவா?